Hi friends, welcome back to our channel Safa Creations. Aari embroidery la beginners kana basic classes paathirukom. இன்னைக்கு class number 36 ல நம்ம என்ன stitch பார்க்க போறோம் அப்படினா fern stitch. Fern அப்படினு சொன்னாலே ஒரு வகையான முள் செடியை தான் குறிக்கும். இந்த டிசைன் கூட அந்த மாதிரி ஒரு லுக்ல தான் இருக்கும். சோ அதனால தான் இதுக்கு fern stitch அப்படினு பேர் வந்ததுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த fern stitch வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு stitch. பட்டன் ஹோல் stitch போட தெரிஞ்சாலே இந்த stitch ரொம்ப ஈஸியா போட முடியும். ரொம்ப சிம்பிளான ஸ்டிட்சா இருந்தாலும் கூட இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஏன்னா இந்த ஸ்டிட்சை வந்து நம்ம ஒரு பெரிய மோட்டிஃபாவும் போடலாம், ஒரு பார்டர் மாதிரியும் கிரியேட் பண்ணலாம், சின்ன புட்டாஸ்க்கும் நம்ம போட முடியும். நிறைய பிகினருக்கு வந்து பெரும்பாலும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா ஸ்டிச் வந்து போட தெரியும், ஆனால் அதை எப்படியெல்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், எந்தெந்த இடங்களை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியறதில்ல. அதனால தான் இந்த வீடியோவில் வந்து ஃபோன் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு மட்டும் இல்லாமல் இது என்னென்ன விதங்களில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணி கேளுங்க. இப்போ வந்துட்டு நம்ம கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ வாங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல 2 லைன் போட்டுக்கோங்க. இந்த 2 லைனுக்கும் இடையில இருக்க கேப் வந்து 1.5 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு கார்னரில் வந்து நாட் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டாண்ட்ஸ் நமக்கு கம்மியாக தேவைப்படும் போது அப்படியே த்ரெட்டை லாங்காக எடுத்து மடக்கி நாட் போட்டுக்கலாம். இதுவே அதிகமாக தேவைப்படுது, பெரிய டிசைன் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாபினில் பாதி த்ரெட்டை வந்து சுற்றி வச்சுக்கோங்க. நூல்கண்ணில் இருந்தும் பாபினில் இருந்தும் ஸ்டார்ட் ஆகிற த்ரெட்டை நாட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ த்ரெட் வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த 2 லைனில் மேலே இருக்க இந்த லைனில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே நீடில் பஞ்ச் பண்ணி அடியில் இருக்க த்ரெட்டை வந்து அப்படியே போட்டுட்டு மேலே எடுக்கலாம். மேலே த்ரெட் வந்ததும் அடியில் இருக்க நாட் வந்து அப்படியே லாக் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பாருங்கள், இந்த பக்கம் லைன் இருக்குது, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே கீழே கொண்டு வரலாம். அப்படியே நேராக கீழே கொண்டு வந்துட்டு கீழே ஒரே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். லாக் போட தேவையில்லை, ஒரு ஸ்டிச் மட்டும் கொடுத்த போதும். அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஹூக் கிட்ட நீங்கள் த்ரெட்டை ஹூக் பக்கத்தில் வச்சுருக்கீங்கன்னா லைட்டாக இப்படி உள்ளே தள்ளிடுங்க. உள்ளே தள்ளிட்டு முன்பக்கம் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து த்ரெட்டு வந்து ஃப்ரீயாக வருது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணலாம். டர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி போட்ட அந்த லாங் ஸ்டிச்சில் முக்கால்வாசி இருக்க மாதிரி 3/4 அளவில் நீடில் பஞ்ச் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணி ஒரு செயின் எடுங்க. இப்போ ஹூக் வந்து நம்ம கீழே ஒரு ஸ்டிச் போட்டோம் இல்லையா, கீழே இருக்க லைனில் அந்த பாயிண்ட்டை பார்த்த மாதிரி ஹூக் இருக்கணும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த லூப் அப்படியே அந்த கீழே இருக்க அந்த லைனை ஃபேஸ் பண்ணி இழுத்துருங்க. இழுத்தீங்கன்னா இழுக்கும் போதே இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாக் விலகும். இதை இன்னுமே நம்ம செக்யூர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதே மாதிரி த்ரெட்டை மறுபடியும் ஹூக்கை விட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி சைடில் போட்டோம் இல்லையா, ரைட்டில் போட்ட அந்த ஸ்டிச்சுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் அப்படியே நேராக இருக்க மாதிரி நீடில் பஞ்ச் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுங்க. ஸ்டிச் கொடுத்துட்டு ஹூக் வந்து அந்த கீழே இருக்க அந்த கார்னரை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். அப்படியே வச்சு பேக்கில் இழுங்க. பட்டன் ஹோலுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அதே மெத்தடில் தான் புல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இழுத்துட்டு சேம் அதே கார்னரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துடலாம். ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபர்ன் ஸ்டிச். இப்போ இந்த நடுவில் இருக்க கேப் வந்து நம்ம கொஞ்சம் இப்படி பிரித்து விட்டோம் அப்படின்னா கரெக்டான ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது வந்து ஃபர்ன் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 3 பெட்டலில் நம்ம போட்டிருக்கோம். இதுவே 5லேயும் போடலாம், 7 அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ பெட்டல்ஸ் வேணாலும் போடலாம். டிசைன்ஸும் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம இதிலே 5 பெட்டல் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். மேலே இருக்கிற லைனில் வந்து நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு சின்ன லாக் ஸ்டிச் ஆப்போசிட் சைடில் பேக் செயின் போடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் போட்டுட்டு முன்பக்கம் கொண்டு வரணும். முன்பக்கம் கொண்டு வந்து அப்படியே கீழே இருக்க லைனில் ஒரு ஸ்டிச். நீங்கள் வந்து இது இப்படியே இழுத்தீங்கன்னா அந்த ஸ்டிச்சும் சேர்ந்து நகர்ந்துட்டு வரும். ஓகேவா? இப்படியே இழுக்கக்கூடாது. இந்த ஸ்டிச்சை வந்து கீழே கொண்டு வந்து
ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இழுக்கணும். பாருங்கள், ஹூக் கிட்ட த்ரெட் இருக்கா, இதை அப்படியே உள்ளே தள்ளிட்டு இப்படி இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அடியிலேருந்து நமக்கு ஃப்ரீயாக த்ரெட் வரும்போது இப்படி டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சை விட கொஞ்சம் கீழே இறக்கி நீடில் பங்க்ச் பண்ணிக்கலாம். பங்க்ச் பண்ணி ஹூக்கை வந்து கீழே பார்த்து வச்சிடணும். கீழே இருக்க லைனை ஃபேஸ் பண்ணி வச்சு க்ராஸாக இப்படி இழுக்கணும். இந்த மாதிரி இழுத்துட்டு அந்த கார்னரில் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் நீடில் உள்ளே தள்ளிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணணும். த்ரெட்டை லெஃப்டில் கொண்டு போகணும். இதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் அதே அளவு லென்த் இருக்க மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கணும். இப்போயும் ஹூக்கை வந்து இந்த சென்டர் லைனை ஃபேஸ் பண்ணி வச்சு இழுக்கும்போது நல்லா லாக் ஆகணும். லாக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு லாக் ஸ்டிச் போடணும். ஓகே, இப்போ நம்ம 5 பெட்டல் போடுறதுனால இதை அப்படியே மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி டர்ன் பண்ணலாம். செகண்டாக போட்டோம்ல, அதை விட கொஞ்சம் கீழே நீடில் பங்க்ச் பண்ணிக்கலாம். ஹூக் அப்படியே அந்த சென்டரில் இருக்க கார்னரை பார்த்து வச்சுட்டு பட்டன் ஹோல் மாதிரி இழுத்துக்கலாம். இழுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச், அதே மாதிரி இந்த சைடு கடைசியாக போட்டோம்ல இந்த ஸ்டிச், இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதே அளவு லென்த்லேயும் அதுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக நேராக வரணும். இப்படி இழுத்துக்கலாம். இழுத்துட்டு மறுபடியும் இங்கே ஒரு லாக் ஸ்டிச், இதை வந்து அப்படியே நம்ம எண்ட் நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட்டில் எண்ட் நாட் போட வரல அப்படின்னா ஆல்ரெடி நான் கிளியரான வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து ஜரியில் ஈஸியாக நாட் போட்டுருவாங்க. சில்க் த்ரெட்டில் போடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த வீடியோ பார்த்து நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஏன்னா நாட் வந்து நம்ம சேனல் பார்த்து நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஸ்டிச்சஸில் ஏதாவது க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். அதில் பெஸ்ட்டாக இருக்க இமேஜ் வந்து நான் வீடியோ இல்லைனா வந்து கம்யூனிட்டி பேஜில் நான் ஷேர் பண்ணுவேன். என்னோட டெலிகிராம் குரூப் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பீட் கோர்க்க போகிறோம். கொஞ்சம் பெரிய சைஸ் பீட் எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்பக்கமாக கொண்டு போங்க. பாருங்கள், இந்த பீடை வந்து இப்படி உள்பக்கம் கொண்டு போய் இந்த சென்டரில் இருக்கு இல்லையா ஒரு ஸ்டெம் மாதிரி, ஸோ அந்த இடத்துல பங்க்ச் பண்ணிக்கோங்க. பங்க்ச் பண்ணி த்ரெட் எடுங்க. எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம பீட் லாக் பண்ணுவோம்ல, அந்த மெத்தடில் பீட் லாக் பண்ணிடலாம். ஒரு சிங்கிள் பீட் லாக் வந்து நம்மளோட பீட் ஒர்க் கம்ப்ளீட் டியூட்டோரியல் வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த லூப்பை இந்த பீடுக்கு மேலே வச்சுட்டு இப்படி டைட் பண்ணிடு. ஸோ இந்த பீடை வந்து நம்ம உள்பக்கமாக வச்சு லாக் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ரேமை விட்டு எடுத்ததுக்கப்புறம் கூட அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கனாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இதே ஸ்டிச் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கேருந்து இது வரைக்கும் வந்து 4 சென்டிமீட்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதில் 2ல் ஒரு பாயிண்ட், 2 சென்டிமீட்டரில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி திருப்பிட்டு இந்த பக்கமும் கரெக்டாக 4 சென்டிமீட்டரில் லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இதை நீங்கள் வந்து இந்த 4 பெட்டல் மட்டும் வர மாதிரியும் போடலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய பெட்டல்ஸ் வரணும் அப்படின்னா இந்த வி ஷேப்பை பாதியை பிரிக்கிற மாதிரி இப்படி ஒரு லைனும் இதே வந்து இப்படி வச்சு ஒரு லைனும் கூட போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நடுவில் த்ரெட் எடுத்துக்கலாம். நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன் பீட்ஸுக்காக. இதில் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த லூப்பில் வந்து நம்ம ஒரே ஒரு 4 mm பீட் எடுத்துக்கலாம். இதை சிங்கிள் பீட் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு இதுக்கு பக்கத்துலேயே த்ரெட் எடுத்து இதை சுற்றியும் ஒரு லேயர் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கலாம். ஓகே, இதை சுற்றியும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ எண்ட் நாட் போட்டுக்கலாம். எண்ட் நாட் போட்டாச்சு. இப்போ நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தால் நம்ம த்ரெட் எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு பேக் ஸ்டிச், ஆல்ரெடி எப்படி நம்ம ஃபர்ன் ஸ்டிச் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், ஒரு லாக்,
ரைட்டில் கொண்டு போகிறோம். இது உங்களுக்கு வந்து அகலமாக வேணும்னா இந்த ஸ்டிச்சை வந்து தள்ளி தள்ளி போடலாம், இல்லை குறுகலாக இருந்தால் போதும் அப்படின்னா பக்கம் பக்கமாக போடலாம். இது எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். இது நல்லா லாக் ஆன பின்னாடி ஸ்டிச் கொடுங்க, இல்லைனா த்ரெட் மேலே தூக்கிட்டு தெரியும். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொரு டைமும் நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சைட் போட்ட மாதிரி ஆப்போசிட் சைடில் போடலாம். ஓகே, ஆப்போசிட் சைட்லேயும் போட்டோம். இதே மாதிரி இந்த 2 சைட்ஸும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 4 சைடும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதோட லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இப்படி கூட நீங்கள் புட்டா மாதிரி ட்ரை பண்ணலாம். இன்னும் இந்த ஸ்பேஸையும் ஃபில் பண்ணனாலும் இந்த சைடில் கொஞ்சம் சின்ன சின்னதாகவோ இல்லை இதே லென்த்லேயோ கூட நீங்கள் வேறு கலரில் ஸ்டிச் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் இதுக்கு இந்த லைனுக்கு ஈக்குவலாக த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சு கலருக்கு நேராக கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன் த்ரெட் எடுத்து ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து அப்படியே கீழே எடுக்கலாம். ஒரு ஸ்டிச் அப்படியே ரிவர்ஸ், இதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு ஸ்டிச் அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு லாக். அதே போல் இந்த பக்கம் இந்த ஸ்டிச் வந்து ஆல்ரெடி போட்டதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். பெட்டல்ஸ் மட்டும் அந்த ஆப்போசிட் சைட்ஸில் ஈக்குவலாக இருக்கணும், அது மட்டும் கவனித்து போடுங்க. ஓகே, நம்ம எல்லா பெட்டலுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 5 பெட்டல் யூஸ் பண்ணி தான் ஃபோன் ஸ்டிச் போட்டிருக்கேன். ப்ளூ கலரில் சின்ன சின்ன ஃபோன் ஸ்டிச்சஸும் ஆரஞ்சு கலரில் கொஞ்சம் பெரிய சைஸில் ஃபோன் ஸ்டிச்சஸும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காகவும் கொஞ்சம் ஷார்ட்டாகவும் போட்டிங்கன்னா அதோட ஃபைனலாக அதோட லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் ஸ்லீவ்ஸ்லேயும் இல்லை வந்து ப்ளவுஸோட பேக் சைட்லேயும் நீங்கள் எப்படி வேணுமோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம். இதோட லென்த் வந்து ஈக்குவலாக போடலாம், இல்லைனா இந்த கார்னரில் மட்டும் ஒரு பீட் கொடுக்கலாம். இப்படி உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து இந்த டிசைனையும் மாற்றலாம், இதோட சைஸையும் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணி போடலாம். இந்த ஃபோன் ஸ்டிச்சை வந்து பார்டர் மாதிரி கொடுக்கலாமான்னா அதுவும் நம்ம பண்ண முடியும். இப்போ வந்து கண்டினியூவாக எப்படி ஃபோன் ஸ்டிச் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். 2 லைன்ஸ்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1/2 சென்டிமீட்டர். இதில் ஒவ்வொரு பாக்ஸஸாக பிரிச்சிருக்கேன். இந்த பாக்ஸஸ்க்கு இடையில உள்ள கேப் வந்து 1 சென்டிமீட்டரில் பாயிண்ட் வச்சு பாக்ஸஸ் மாதிரி பிரிச்சிருக்கேன். இதுலேயும் நம்ம ஃபோன் ஸ்டிச் கொடுக்கலாம். இப்போ எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ நம்ம பிரிச்சிருக்கோம்ல அந்த லைனில் சென்டரில் த்ரெட் எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து ஸ்டிச்சஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு ஐடியாக்காக தான் பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். பேக்கில் கொண்டு வந்து அடுத்த லைன் கிட்ட ஒரு ஸ்டிச் அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு அதில் 3/4 வாசியில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 3 பெட்டல்ஸும் போடலாம், 5ம் போடலாம். நான் 5 காட்டுறேன். இதில் வந்து ஒரு பெட்டல் இங்கே வந்து நீங்கள் அப்படியும் கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஒரு பீடு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பீட் கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த மாதிரி அந்த சென்டரில் இருக்க அந்த ஸ்டெம்மில் வந்து பஞ்ச் பண்ணி எடுத்து பீடில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல இருந்தே த்ரெட் எடுக்கணும். த்ரெட் எடுத்துட்டு செகண்ட் லைனுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் தெரியுது, ஆனால் வந்து அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறது ஒரு ஐடியாஸ் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால தான் நான் இனிமேல் வந்து வீடியோஸ்லேயே உங்களுக்கு அந்த ஸ்டிச்சை எப்படி யூஸ் பண்ணலான்னு ஐடியாஸும் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீட் கொடுக்கறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம், வேணாட்டி நீங்கள் அப்படியே கூட கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபோன் ஸ்டிச்சை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன புட்டாஸாக போடணுன்னா இந்த மாதிரி போடலாம். 3ல் 5ல் இல்லைனா 7 பெட்டலில் புட்டாஸ் போடலாம். பீட் ஒர்க் கொடுத்தும் இந்த மாதிரி புட்டாஸ் போடலாம். ஃப்ளவராக நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி ஃப்ளவராக நம்ம மாற்றலாம். ஸ்கொயர் மாதிரி தான் பண்ணணும் இல்லை, இந்த மாதிரி பாதியாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கூட நீங்கள் நெக்லைனை சுற்றியும் லைனாக கொடுத்துட்டே வரலாம்.
ஸோ அதை தவிர பார்டர் மாதிரி சிம்பிள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பார்டராகவும் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ ஓரளவுக்கு ஃபர்ன் ஸ்டிச்சை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரி ஒர்க் டியூட்டோரியல்ஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கிளாஸில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.